கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து ஒண்ணா நம்ம தனித்தனியா பார்த்திருக்கோம். அதாவது ROA, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROE அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாஸ்ட் வீடியோ நம்ம கடைசியா பார்த்தது என்னன்னா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ 3 விஷயத்தையும் தனித்தனியா பார்த்திருக்கோம். இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அனலைசிஸ் எந்த விதத்தில் நமக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு வந்து தேர்ந்தெடுக்கும் போது இந்த பங்கு வந்து லாபகரமா கரண்ட்லி இருக்கா, ஃபியூச்சர்ல இருக்க போதா அப்படிங்கறத தெரியப்படுத்த போகுது. ஏன் அப்படின்னா இது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து ஒரு 3 விதமா பார்க்கறதுனால ஒரு விஷயத்துல வந்து தெரியாத விஷயங்கள் வந்து அதாவது ஒரு ரேஷியோல வந்துட்டு தெரியாத விஷயங்கள் வந்து இன்னொரு ரேஷியோல தெரிஞ்சிடும். ஓகே, அதையும் தாண்டி இன்னொரு ரேஷியோ தெரிஞ்சிடும். அப்படி தெரியும் போது 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் என்ன தெரிய வரும்னா, கிராஜுவலா 3 வந்து பல வருடங்களா வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கும்போது ஒரு கம்பெனில வந்து பல ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் டீம்னு இருக்காங்க, ஃபினான்ஸ் டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் மத்த வந்து ஆப்பரேஷன் டீம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த கம்பெனி வந்து மேல் நோக்கி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது இந்த ரேஷியோல தெரியும். ஏன்னா அவங்க மேல் நோக்கி கொண்டு போறது அல்டிமேட்டா எங்க வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னா ப்ராஃபிட்ல. ஓகே, அந்த ப்ராஃபிட் வந்துட்டு காட்டுறதுதான் இந்த ரேஷியோ. இதை பத்தி நீங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணா என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் Facebookல ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎல் சென்டர் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சார், இன்னைக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 3 பாராமீட்டர், இந்த 3 பாராமீட்டர் சேர்த்து பார்க்க போறோம்னு சொன்னா. ஓகே, இந்த 3 பாராமீட்டரும் டிஃபரெண்டா நம்ம பார்த்தாலும் 3 ஃபார்முலா வந்து டிஃபரெண்ட் போட்டு பார்த்தாலும் அல்டிமேட்டா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் நோக்கி போயிட்டு இருக்கா, ப்ராஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கா, ஒவ்வொரு காலாண்டும் இல்ல ஒவ்வொரு இறுதி ஆண்டும் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா, அதுக்கு என்ன எஃபர்ட் போடுறாங்க, அப்ப அந்த எஃபர்ட் போடுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் டீம், இவங்கெல்லாம். இவங்களுடைய எஃபிஷியன்சி எங்க தெரியும்னா இந்த 3 பாராமீட்டர்ஸ் தெரியும். ஓகே, என்ன இந்த 3 பாராமீட்டர்? ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்ங்கும் போது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா அதிக உபகரணங்கள் இருக்கும், அதாவது வந்துட்டு நிறைய மிஷினரிஸ் இருக்கும். இந்த மிஷினரிஸை பயன்படுத்தி எப்படி வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு எதெல்லாம் அசெட்டோ அந்த அசெட்டை பயன்படுத்தி எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, ஒரே மாதிரி ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா இல்ல அந்த அசெட்டை எஃபெக்டிவா பயன்படுத்தி டிஃபரெண்டா ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா அப்படிம்பாங்க. இந்த அசெட் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அசெட்ங்கிறது வேறுபடும். ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டா ஒரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஐடி ஸ்டாஃப் தான் வந்து ஒரு இன்ஜினியர்ஸ், இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச இன்ஜினியர்ஸ், இவங்க தான் வந்து அந்த கம்பெனிக்கு அசெட். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன பெரிய அசெட்டா இருக்க போகுது, பெரிய வந்து உதிரி மிஷினரிஸ் வந்து எதுவும் இருக்க போறது, இவங்களுக்கு இருக்க போறதெல்லாம் இன்ஜினியர்ஸ், இவங்க மாதிரி தான். ஓகே, இதே வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு வந்து கெமிக்கல் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னா, கெமிக்கல் தயாரிக்கிற கம்பெனி ஏகப்பட்ட பாகங்கள் இருக்கும். அதாவது வந்து அதே மாதிரி ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஏகப்பட்ட ஆக்சுவலி மிஷினரிஸ் இருக்கும். ஓகே, இவங்களதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அசெட்ஸ் அதிகம். ஓகே, அப்போ என்ன பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி மெஷின்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து ப்ராடக்ட்டை தயாரிக்கும் போது அதுக்கான ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். இதே வந்து மக்களை பயன்படுத்தி அந்த இன்ஜினியர்ஸ் இவங்களை பயன்படுத்தி பண்ணும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அசெட்ஸ் இன்ஜினியர் சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க போறது ஒன்லி சேலரி, அதுலயும் எடுக்கிற ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து எடுத்தீங்கன்னா பேங்க். பேங்க்குக்கு என்ன அசெட், அங்க உள்ள பிக்ஸட் டெபாசிட். ஓகே, அப்புறம் நம்மளுடைய ஈக்விட்டி கேபிட்டல், இதை வச்சு வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, மத்தவங்களுக்கு கடன் கொடுத்து அந்த வட்டியில வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க. ஓகே, நம்மள்ட்ட வந்து ஆக்சுவலி 7% வாங்குறாங்க அப்படின்னா பிக்ஸட் டெபாசிட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா, அதே வந்து அவங்க வந்து லோன் கொடுக்க வந்து 9%. அப்போ 9 மைனஸ் 7% 2%. அப்போ இந்த நம்மளுடைய டெபாசிட்டை எப்படி எஃபெக்டிவா ஒரு பேங்க் பயன்படுத்துது இப்படிங்கிற விஷயம் தெரியறது தான் ரிட்டர்ன் ஆன் அசெட். ஓகே, அடுத்து வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது நம்ம நேத்தி பார்த்தோம். எதெல்லாம் கேஷா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாமோ, ஒரு கம்பெனியினுடைய லேண்டு, ஒரு கம்பெனியினுடைய பிராண்ட் இமேஜ், ஒரு கம்பெனியினுடைய ஆக்சுவலி மத்த வந்துட்டு மிஷின்ஸ். ஓகே, இது எல்லாம் எதெல்லாம் கேஷா கன்வெர்ட் பண்ணி கேஷா வந்து காட்ட முடியுமோ அவங்க கையில உள்ள கேஷ் எல்லாமே, இந்த கேஷுக்கு இந்த கம்பெனி எவ்வளவு லாபம் கொடுக்குது. ஓகே, அந்த லாபம் வந்துட்டு இன்கம் டாக்ஸ் கட்டல, அதுக்கு அதை வந்து டாக்ஸ் கட்டல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கட்டல, கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டல, மொத்தமா நான் இவ்வளவு முதலீடு போட்டேன், எவ்வளவு எனக்கு லாபம் வச்சு அப்படின்னு பாக்குறது தான் ROC. இதை டீட்டெயிலா நேத்தி பார்த்தோம். ஈவன் வந்து 2 பேர் ராமு சோமு வந்து டிம்பர் ஃபேக்டரி வச்சு எப்படி வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படிங்கறது ஒரு எடுத்துக்காட்டு நம்ம நேத்து பார்த்தோம். ஓகே, மூணாவது வந்து ROE. ஓகே, இப்போ ROEங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது ஈக்விட்டி நம்ம தினமும் வந்து நம்ம ட்ரேடிங் பண்றோம், வாங்குறோம், லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம தான் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன அடிப்படையில் வாங்குறோம் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்துட்டு முன்னேற்ற
பாதையில வளர்ச்சி பாதையில தினமும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காலப்போக்குல போகும் அப்படி. அப்ப யார நம்புறோம்? அந்த கம்பெனிய வந்து தாங்கி நிற்கிற அந்த மேனேஜ்மென்ட், அந்த எம்ப்ளாயீஸ் இவங்கள நம்புறோம். பிளஸ் வந்து பார்த்தா அந்த மிஷனரீஸ் அதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. சோ இந்த இதெல்லாம் வந்து இவங்க கிராஜுவலா இவங்க இம்ப்ரூவ் ஆகுறாங்களா? அப்பதான் வந்து நம்ம அவங்கள்ட்ட நம்பி ஒரு ஈக்விட்டி வாங்குறதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே. அப்படி பார்க்கும்போது ஆஸ் எ ஈக்விட்டி ஹோல்டரா, ஷேர் ஹோல்டரா எனக்கு வந்து என்ன லாபம் கிடைக்குது? ஓகே. இங்க வந்து அதாவது எப்படின்னா டாக்ஸ் எல்லாம் கட்டினது போக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டுவாங்க. மிச்சம் வந்த நெட் இன்கம் சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு சேலரில வந்து கிராஸ் இன்கம்னு ஒண்ணு இருக்கு, நெட் இன்கம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. கிராஸ் இன்கம்னா நம்மளுக்கு இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டாம உள்ளது கிராஸ் இன்கம். ஓகே. 10 லட்சம் ரூபாய் கிராஸ் இன்கம் சொல்லுவாங்க. சிடிசின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் டு கம்பெனி சொல்லிட்டு. அத கையில வந்து வரது பார்த்தா வந்து ஒரு 8 லட்சம் தான் வரும். ஏன் அப்படின்னா பிஎஃப், டாக்ஸ் அதெல்லாம் போன பிறகு வரும். ஓகே. அந்த மாதிரி இந்த நெட் இன்கம்ல எனக்கு ஈக்விட்டி ஹோல்டருக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த ஆர்ஓஐ. ஓகே. இதுதான் நம்ம பிரிடாமினன்ட்டா பார்த்துட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா மத்ததெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா மத்தவங்களுக்கு போறது எல்லாமே எனக்கு என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கறது தான் ஈக்விட்டி ஹோல்டர். ஓகே. சோ இதையும் வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த இதுல என்ன பார்ப்போம்னா இதை வந்து நான் வெர்டிகல் கம்பாரிசன் போட்டிருக்கேன். பொதுவா பாத்தீங்கன்னா ஆர்ஓஇ அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. அதாவது வந்து வந்த லாபத்துல அதாவது வந்து இதெல்லாம் கட்டினா போக டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதாவது கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கட்டாது போக வந்த லாபத்தை வந்து ஈக்விட்டி ஹோல்டருக்கு பிரிச்சா மொத்த ஈக்விட்டி ஹோல்டருக்கு பிரிச்சா எவ்வளவு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வருது அப்படிங்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 100 கோடி ரூபாய் அப்படின்னா 20 கோடி ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா 20% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே. சோ இந்த விஷயத்துல என்ன நமக்கு தெரியாம போகும் அப்படி பார்த்தா இப்போ வந்து நம்ம வந்து முதலீடு கொடுத்துருக்கோம் ஷேர் ஹோல்டர் முதலீடு கொடுத்துருக்க கம்பெனிக்கு இதே மாதிரி பேங்க் வந்து முதலீடு கொடுக்குறாங்க. ஓகே. அப்போ பேங்க் கொடுத்தது பணத்துக்கு வந்து எவ்வளவு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. அதாவது ஏ பிளஸ் பி, ஏங்கிறது ஈக்விட்டி கேபிட்டல், பிங்கிறது பேங்க் கேபிட்டல். இப்போ இதுல பேங்க் கேபிட்டல் தெரியாம போயிடுது. ஓகே. அதை தான் வேற வழியா பாக்குறோம். தட் இஸ் ஆக்சுவலி ஆர்ஓசி, இன்வெஸ்டட் கேபிட்டல். மொத்த கேபிட்டல் அது ஈக்விட்டி கேபிட்டலா இருக்கட்டும், பேங்க் கேபிட்டலா இருக்கட்டும், மத்த யார் கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு இந்த கம்பெனி கொடுத்துச்சு. ஓகே. அதாவது டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டுறதுக்கு முடியும் அப்படின்னு பாக்குறது ஆர்ஓசி. ஓகே. மூணாவது என்ன ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். இதெல்லாம் ஒரு சில இருக்கட்டும். இவங்க எப்படி வந்து இந்த கம்பெனியோடைய மிஷின்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க, ஒரு ஐடி கம்பெனி ஒரு இன்ஜினியர்ஸ் எப்படி பயன்படுத்துறாங்க. வருஷம் வந்து இந்த இன்ஜினியர்ஸ் ஒரு 100 பேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா வருஷம் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சாங்கன்னா அதே இன்ஜினியர்ஸ் ஒரு பெப்டா கொடுத்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தா அதே இன்ஜினியர்ஸ் 100 இன்ஜினியர்ஸ் வச்சு நம்ம வந்து 1 கோடி எடுத்த இடத்துல 1.5 கோடி எடுக்க முடியும். காரணம் என்னன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அதிகமாகுது, அவங்களோட நாலேஜ் லெவல் அதிகமாகுது. அதுதான் வந்து அந்த இடத்துல அசெட்ஸ் எஃபிஷியன்சி யூஸ் பண்றது. ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டா நான் சொன்ன மாதிரி முதல் வருஷத்துல வந்து ஒரு மிஷின் வாங்கினாங்க. அந்த மிஷின் வந்து சரியா வந்து ட்ரைனிங் வந்துட்டு அவ்வளவு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. அதாவது வந்து அந்த ஆபரேட்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. போக போக அந்த மிஷின்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆறாங்க. அந்த மிஷினை பழக யூஸ் பண்றது ரொம்ப பழகிடுறாங்க. அப்ப ரொம்ப வேகமா பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் வருஷத்துல வந்து ஸ்பீடு கம்மியா இருக்குன்னா அடுத்த வருஷத்துல அந்த ஆபரேட்டர்ஸ் வேகமா பண்ண முடியும். சில பேர் பார்த்திருப்பீங்க, சில குறுந்தொழில் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நெசவு நெய்றவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த என்ன சொல்றது ஒரு தீக்குச்சி பண்றவங்க இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போக 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 அந்த வேலை வந்து ஸ்பீடு கிடைக்கும். அவங்க கையில அவங்க செய்யற வேலை வந்து ஸ்பீடு கிடைக்கும். ஏன் எப்படின்னா அது வந்துட்டு அந்த திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணும்போது அந்த ஸ்பீடு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா கை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே. சோ அதே மாதிரி இங்க வந்து அந்த மிஷின்ஸ் முதல் வருஷம் பயன்படுத்துற மாதிரியே பயன்படுத்துறாங்களா, அடுத்த வருஷம் எதனா சேஞ்சஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதுல இருந்து ஈல்டு எஃபிஷியன்சி அதிகமா எடுக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். ஓகே. இது எல்லாமே அல்டிமேட்டா வந்து என்ன அப்படின்னா இந்த கம்பெனி வந்துட்டு டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ல எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படிங்கறதா. ஓகே. இதை வந்து நமக்கு புரியுற விதத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஃபேமிலி எடுத்துப்போம், நம்ம ஒவ்வொரு குடும்பமும் எடுத்துப்போம். ஓகே. ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா தந்தை வந்து என்ன பண்ணுவாருன்னா பினான்சியலா அந்த குடும்பம் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரால எல்லா எஃபர்ட்டும் போட்டு வந்து இன்கம் கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பார். ஓகே. தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்கம் வந்து எஃபெக்டிவா வந்து செலவு பண்ணி ஓகே அதான் வந்துட்டு கரெக்டா வந்து செலவு பண்ணி அந்த இன்கம்குள்ள செலவு பண்ணி அந்த குடும்பம் வந்துட்டு கீழே விழுவாம இருக்கிறதுக்கு அவங்களோட ஒரு தூணா வந்து அவங்க இருப்பாங்க. இப்ப மூணாவது இருக்கவங்க பசங்க. ஓகே. இந்த சில்ட்ரன்ஸ், இந்த சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த குடும்பத்துல அப்பா கஷ்டப்படுறாரு, அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மிச்சப்படுத்தி இந்த தனக்கு கூட செலவு பண்ணியா மிச்சப்படுத்தி பண்றாங்க. நம்ம வந்து படிச்சு மேல் கொண்டு வந்து அப்பா அம்மாவையும் தாங்கணும், அத வந்து அடுத்த லெவலுக்கு இந்த ஃபேமிலியை கொண்டு போகணும் அப்படின்னு போடுவாங்க. சோ அல்டிமேட்டா இங்க பாயிண்ட் என்னன்னா ஒரு குடும்பத்துல எப்படி வந்து ஒரு 3 பில்லர் அதாவது வந்து சில்ட்ரன்ஸ், தாய், தந்தை இந்த 3 பில்லர்னும் அந்த குடும்பம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் எப்படி போராடுறாங்களோ எப்படி பாடுபடுறாங்களோ அதே அப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் டீமுக்கு வந்து ஒரு சைட்டும் மேனேஜ்மெண்ட் என்ன டார்கெட் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மிஷன்ல இருந்து நீங்க அவுட்புட் எடுக்கணும், அதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் டார்கெட். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இவ்வளவு வந்து இன்கிரிமெண்ட் இவ்வளவு போனஸ் அப்படிம்பாங்க. ஒரு பினான்ஸ் டீம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்டாக் யூனிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா பிஸ்கட் ஒரு பாக்கெட் வெளில வரதுக்கு இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. 10 ரூபாய் பிஸ்கட்டுக்கு வந்து 8 ரூபாய் ஆகுது அப்படின்னா 2 ரூபாய் லாபம் அப்படின்னா
ரூ. 7 தயாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த ரூ. 1 எப்படி வந்து தயாரிக்கலாம், ரூ. 1 எப்படி கம்மிப்படுத்தலாம், அத்தனை ஆக்சுவலி முயற்சிகளும் எடுப்பாங்க. ஓகே, அதாவது அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இந்த ஃபினான்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா இத வந்து இந்த மெயின்டெனன்ஸ் டீம், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் டீம் இவங்கெல்லாம் எஃபெக்டிவா பண்ணும்போது அதை பார்த்து அவங்க வந்து வாலண்டரியா வந்து கேபிட்டல் வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் ஈக்விட்டி. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு 3 இண்டஸ்ட்ரீஸ்ல பார்ப்போம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நம்ம பார்க்க போறது ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்திருக்கிறதுனா இந்த வெப்சைட் பேர் வந்து trendline.com. trendline.com இங்க சர்ச் ஸ்டாக்ஸ் போடுங்க. இங்க வந்து டிசிஎஸ் டைப் பண்ணீங்க. நான் டிசிஎஸ் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ஹெட்டிங் வந்து இங்க நிறைய இருக்கும். பியர் குரூப், குவார்டர்லி ரிசல்ட், ஆனுவல் ரிசல்ட், பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், கேஷ் ஃப்ளோ. இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட் ரேஷியோ வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 3 விஷயம் நம்ம பேசின 3 விஷயம் அழகா வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா அதாவது வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் ஆனுவல், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, சோ இதை வந்துட்டு அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னா இந்த இன்ஃபோசிஸ், டாடா, டிசிஎஸ், அதாவது டாடா கன்சல்டன்ட் சர்வீஸ், இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்ஜினியர்ஸ் தான் இவங்களுக்கு வந்துட்டு அசெட்ஸ். அப்போ இந்த அசெட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இவங்க வந்து பணத்தை போல அவங்களோட சம்பளம் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு எப்பொழுதுமே ROE அதிகமா இருக்கும். இங்க பாருங்க 35%, 30% அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல 2010ல இருந்து 2019 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கிராஜுவலா அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும். இல்ல வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருந்தாலும் மேனேஜ் பண்றாங்களா அப்படிங்கிறது. 2010ல 25.5 வந்து ROI வந்திருக்கு ரிட்டர்ன் ஆன் அசெட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி 27.38 வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 38.1 வந்து ROI வந்திருக்கு. இப்ப 35.18% இருக்கு. 36.9% வந்து ROC இருக்கு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா 47.497%. சோ அப்ப கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க 36, 35, 33 கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி 38, 44 வந்திருக்கு. சோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம பேட்டர்னை பார்க்கலாம். இன்க்ரீஸ் ஆகுதா, ஏதாவது எஃபெக்டிவா பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ் பாருங்க, அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20+ எல்லாத்துலயும் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு மிஷினரி கம்பெனிஸான இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் இதை பார்த்தா இங்க வந்து பாருங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கு. 12.15, 11, 7, 39, 28, 22, இப்ப 22 வந்திருக்கு. இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி அதாவது இதை பார்க்கும்போது டிசிஎஸ் பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மி. ஏன் அப்படின்னா இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த மிஷினரிஸ் அதிகம். ஓகே, அதே மாதிரி பாருங்க இங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதுவும் பாத்தீங்கன்னா 2.1, 1.2 இருக்கும். ஏன்னா கேபிட்டல் வந்து அதிகமா இது பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ பிபிசி அதே மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து வந்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து கேஷா மெயின்டைன் பண்ணி டெபாசிட் கேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சேவிங் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி பணத்தை பயன்படுத்தி வந்து லோன் கொடுத்து அதுல சம்பாதிக்கணும் யாருன்னா பேங்க். ரொம்ப சிம்பிள் பிசினஸ். இந்த பிசினஸ் விழுவதற்கான சான்ஸ் ரொம்ப கம்மியும். ஓகே, சோ அந்த விதத்துல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேங்கிங் செக்டரா இருக்கட்டும், ஐடி செக்டரா இருக்கட்டும், ஏன் வந்து இவ்வளவு வந்து அதனால எல்லாராலும் ப்ரிஃபர் பண்ணப்படுது அப்படின்னு இந்த இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல்லா கேஷ் தான், இவங்களுக்கு மிஷினை வச்சு நிறைய அவுட்புட் எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது. இவங்க பணம் வந்து 7% நம்மள்ட்ட இதுக்கு பிக்ஸட் டெபாசிட் வாங்கி அவங்க 9% கொடுப்பாங்க, 2%. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். 1.72 இந்த மாதிரி 1+2 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சோ இது வந்து இவங்க எஃபெக்டிவா பண்றாங்களா? 1.2 இருந்திருக்கு 2009ல. யார் இந்த பேங்க் அப்படி பாத்தீங்கன்னா HDFC. ஓகே, இப்ப கிராஜுவலா வந்து பார்த்தா 1.2ல இருந்து 1.72 கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, அதனால HDFC ஒன் ஆஃப் த டாப் பேங்கா இருக்குது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க். இங்க வந்து இவங்க எப்படி பயன்படுத்துறாங்க ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படிங்கறதையும் பார்ப்போம். சோ அப்படி பார்க்கும்போது பினான்சியல் ரேஷியோ இங்க வந்து பாருங்க இவங்க வந்து 2.37, 2.12, இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து HDFC யோட இன்னும் நல்லா எஃபெக்டிவா பயன்படுத்துறாங்க. 1.82% இருக்கு. அப்படின்னா இவங்கள்ட்ட கொடுக்குற கேபிட்டல், அதாவது நம்ம கொடுக்குற பிக்ஸட் டெபாசிட் இன்னும் எஃபெக்டிவா பயன்படுத்துறாங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. அதனால வந்து நல்ல ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் கொடுக்க முடியுது. சோ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது என்னன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், இது மூணுமே 3 விதமா ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்குற விஷயம். ஓகே, சம்மரி எடுத்துக்கிட்டா ஈக்விட்டி ஹோல்டருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு நம்ம ஒரு ஷேர் ஹோல்டரா பாக்குறது வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே, அதுக்கப்புறம் அங்க உள்ள கம்பெனில உள்ள மிஷினரிஸுக்கு, அதாவது வந்துட்டு இயந்திரங்களுக்கு எவ்வளவு வந்து இயந்திரங்களை வந்து மூலமா எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது பார்க்க
பாக்குறது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா ROA. ஓகே, நடுவுல வந்துட்டு மொத்த கேபிட்டல், அது பேங்க் கேபிட்டலா இருக்கட்டும், ஈக்விட்டி கேபிட்டல், மொத்த கேபிட்டலுக்கு எவ்வளவு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு, இது எல்லாமே பாக்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி கொண்டு போறதுக்கு. எங்க வந்து கேப் அதிகமா இருக்கு, எங்க வந்து அதிகமா செலவாகுது, அந்த செலவை கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு. நம்ம இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நமக்கு தேவை வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்பேர் பண்ணும்போது அந்த டெப்ட் தெரியாம போன்னு சொன்னா அதுக்கு தான் நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பாத்துக்கிறோம். அது லெஸ் தென் 1 இருக்குன்னு சொல்லிட்டு. சோ எப்படி வந்து நம்ம ஃபேமிலில வந்துட்டு நம்ம வந்து செலவை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரியில எழுதி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு செலவா வந்து எங்கெங்கெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கம்பெனில வந்து இந்த 3 விதமா பார்த்து எங்கெங்கெல்லாம் மிஷினரி எஃபெக்டிவா பயன்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் எஃபெக்டிவா பயன்படுத்தலாம், ஒவ்வொரு டாலருக்கும் அதிகமான ரிட்டர்ன் இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வந்துட்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறது தான் இந்த ரேஷியோ. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க போடுற லைக்ஸா வந்து என்னை மேலும் மேலும் வீடியோஸ் போட வைக்கும். ஓகே, சோ இன்னைக்கான Q&A செஷன் என்னன்னா, ROE கால்குலேஷன் டேக்ஸ் கம்பெனிஸ் டெப்ட் இன்டு அக்கவுண்ட், ட்ரூவா ஃபால்ஸா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.